உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்ப அவனுக்கு ஒரு ஓவிய போட்டி இருந்துச்சு. அவன் அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னான். ஆனா கரிகால அண்ணன் தான் கல்யாணத்தை விட போட்டி தான் முக்கியம்னு சொல்லி போட்டிக்கு அனுப்பி வச்சாரு. அந்த போட்டியில ஜெயிச்சியா இல்லையாடா? அண்ணா ஜெயிச்சண்ணா. என்னடா சாதாரணமா சொல்ற? அண்ணா அந்த போட்டியில முதல் பரிசு இவன் தானே. சூப்பர்ரா. இத யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணே அத சொல்ல தானே இவன் நேர்லயே வந்திருக்கான். ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி சண்முகா, நீ நல்லா வரைவியா? என்னம்மா கேட்டீங்க? நல்லா வரைவானா? இவன் வரைஞ்சதை பாத்தீங்கன்னா தத்ரூபமா உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப கரிகாலன் மாமாவையும் நந்தினியும் ஜோடியா நிக்க வச்சு ஒரு படம் வரைஞ்சு கூட. அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதுக்கு என்ன, நீ வரைஞ்சிடுற நீ. அண்ணே சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நில்லுங்க. உங்க 4 பேரையும் சேர்த்து நல்லாவே வரைஞ்சு கொடுத்துருவான். டேய் அந்த போர்டு எடுத்துவாடா. அண்ணா நீங்களும் பக்கத்துல நில்லுங்கண்ணே. ஆஹா இல்லப்பா வேண்டாம், அவங்க 2 பேரையுமே வர. அண்ணா எனக்காக நில்லுங்கண்ணே. பா அவர் ஆசைப்படுறாருல, ஏதாவது போஸ் கொடுத்து நில்லுங்கப்பா. ரெண்டு பேரும் எதுக்கு விலகி நிக்கிறாங்க? இப்படி விலகி நிக்கிறதுக்கு எதுக்கு படம் வரைய சொல்லணும்? தம்பி சண்முகம், நாங்க நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கான்னு பாரு. சரியாதான் நீ இருக்கு. இல்லப்பா, அங்க பாரு. புருஷன் பொண்டாட்டி விலகி இருந்தா படம் வரையறப்போ நல்லா இருக்குமா? இல்ல நல்லா இருக்காது. தம்பி நீ எப்படி நிக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. நீ சரி, எப்படி நிக்கணும் நானே பண்ணி காட்டுறேன். அண்ணி வேற நல்ல போஸ் கொடுங்க, மாத்துங்க. இது ஓகேவா? வேற ஏதாவது நல்ல போஸா கொடுங்க. என்னடா இவ? இங்க பாரு, அந்த பையனுக்காக நான் பொறுமையா இருக்கேன். சும்மா சொல்லிட்டேன். அண்ணி அருள் அண்ணா என்ன நீ சொல்றாரு? இன்னும் ஏதாவது போஸ் கொடுக்கட்டுமான்னு கேக்குறாரு. நில்லுங்க மாமா. அண்ணி அண்ணன் இடுப்புல கை வச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுத்தீங்கல்ல, அது அவங்க கிட்ட சொல்லுங்க. நந்தினி இல்லடா, வேணாண்டா. அண்ணா அந்த மாதிரி போஸ் கொடுங்கண்ணே. ஐயோ, இவ ஏற்கனவே நம்ம மேல கொலை வெறியில இருக்கா. இப்ப இவ இடுப்பை தொட்டு நான் நின்னா நம்மள நிஜமாவே கொன்றுவாளே. டேய் சண்முகம், வேற ஏதாவது கொஞ்சம் ஈஸியா சொல்றா. அண்ணா அது ஈஸி தானே, நில்லுங்கண்ணே. வரையறவங்க என்ன சொல்றாங்களோ
அதுதான் மாமா கேட்டு நிக்கணும். இங்க பாருங்க, நான் எப்படி நிக்கிறேனோ அப்படி. அண்ணி இவன் சொன்னாம நின்னாதானே படம் நல்லா வரும். நீ மட்டும் இப்ப என்ன தொட்ட செத்தடா. யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி உறைஞ்சிருவேன். இது நல்லா இருக்குண்ணே, அப்படியே நில்லுங்க, வரைஞ்சிக்கிறேன். ம். இங்க பாரு நந்தினி, இப்போன்னு இல்லை, எப்பவுமே உன் அனுமதி இல்லாம என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க அண்ணி. அண்ணே சிரிண்ணே. அண்ணே படத்தை வரைஞ்சிட்டேன், காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் படத்தை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏய் சூப்பர்ரா. அச்சு அசல அப்படியே இருக்குல்ல. சூப்பர்ப்பா, சூப்பரா இருக்குப்பா. தம்பி சொன்ன மாதிரியே போட்டோ எடுத்த மாதிரி அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிட்டியாப்பா. நன்றிங்க. சரி எல்லாரும் வாங்க சாப்பிட போலாம். சரிங்க. வாங்க வாங்க வாப்பா. வாங்க போவோம். வாங்க. ஐயா நல்லா விருந்து கொடுத்தீங்க. கல்யாண சாப்பாடு மாதிரி சும்மா அசத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. வரோம்யா. கிளம்புறோங்க ஐயா. நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப வந்ததுல சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுல எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப வரோம், சந்தோஷம். வரோம். போயிட்டு கிளம்புறோங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.